இங்கே பெட்ரோல் போட வந்தேன். பக்கத்தில் நம்ம ஏரியா காமிக்கலான்ட்டு இதெல்லாம் இவ்வளோ ஃபுல் தண்ணி ஆகிட்டு இந்த செடி இருக்குல்ல, ஆகாய தாமரை செடி, அதெல்லாம் ஃபுல்லாக ஃபிக்ஸாக தண்ணி போகாமல் அடைப்பட்டு இருந்துச்சு. இப்போ தான் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் எங்களுடைய வேளச்சேரி ஏரி வியூ. அது பாட்டு போயினே இருக்கும். அது வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். மேலே துணியெல்லாம் காய வச்சுருந்தேன். தப்பு ஓடி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தூரல் போட ஸ்டார்ட் ஆகிடுது. ரோடு பார்த்தா தெரியும் உங்களுக்கு, தெரியுங்களா? இது அதிக மழையாக இருக்குமோ இருக்காது தெரியல. புயல் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அது ஒரு பக்கம் பயமாக இருக்குது. மழை நல்லா வேளச்சேரியில் இருக்குது. பக்கு மயம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, உங்கள் ஊரில் அதெல்லாம் எப்படி இருக்குது? ஓசூர் அங்கெல்லாம் கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்குன்னாங்க. அப்புறம் சேலம் சொல்லியிருந்தாங்க காலைல கமெண்ட்டில். ரைட், ஓகே, ஸ்டார்ட் ஆகுது மழை. இது எப்படி இருந்துச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த நிலமை வீட்டு ஃபுல்லாக தண்ணி வந்து எம்மா நினச்சி பார்த்தால பயமாக இருக்குது. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 22 வருஷத்தில் நான் இங்கே வந்து வேலைச்சி வந்து 24 வருஷம் கிட்ட 23 வருஷம் கிட்ட ஆகுது. இது வரைக்கும் இவ்வளோ ஒரு வெள்ளம் வந்தது கிடையாது. நொந்துட்டோம், என்ன பண்ணுறது? சூரிய எங்கே? சூரிய ஆளை காணோம். எங்கே? என்ன பண்ணுறான்? துடைக்கிறான். அவன் சாப்பிட்ட இடத்த துடைப்பான். அவன் வேலை அவன் கரெக்டாக பார்த்துப்பான். அவன் உள்ள போகலாம். சாய்ராம் மேலே துணிக்கு ஃபேன் போட்டு காய வைக்கணும். ரூமெல்லாம் க்ளீன் ஆகிடுச்சு. நேற்று சாப்பிட்டதெல்லாம் கொடுத்தாச்சு. டேபிள் சேர்லாம் என்ன பண்ணுறான் பாருங்க. என்ன சூரி பண்ணுற? காய் சுத்தம் பண்ணுறியா? சாப்பிட்டோம். சரி. சூரிய வந்து சாப்பிட்ட க்ளீன் பண்ண மாட்டான். நான் தான் பண்ணுவேன். ஒரு வேலை பண்ணுறதில்ல. ஏங்க இங்கே பாரு, நான் சொல்கிறேன். ஏமா சூரிய ஒரு வேலையும் சூரிய பண்ணுறதில்ல. எதுவும் பண்ணுறதில்ல. நான் தான் பண்ணுறேன். என்னது இது? அம்மாடி கீழே தொடங்க. சுத்தம் பண்ணுறான். ஏய் இங்கே பாரு, கீழே துவச்சியா மேலே துவைக்கிறான். உன் மூஞ்சி துவச்சு அழுக்கெல்லாம் மூஞ்சி வைக்கணும். சாப்பிட்டியான்னு கேட்டியா இவங்கள? என்ன சாப்பிட்டீங்க? 3 இட்லி சாம்பார், 4 இட்லி சாம்பாரோடையா? என்ன சாப்பிட்டீங்க? வெளியே மழை போய் தெரிஞ்சிட்டேன். இருங்க, இது ஒரு நிமிஷம் இருங்க. ஒரே நிமிஷம் தான். சாமி மட்டும் கும்பிட்டுக்கிறேன். சாமி வரக்கூடாது. மழை நிறைய வந்து வீட்டுக்குள்ளே தண்ணி வரணும். சாமி ஜாலி. வீட்டுக்குள்ள தண்ணி வந்தால் ஜாலியாக இல்லையா? வீட்டுக்குள்ள தண்ணி வந்தா நீ சொல்லு. அங்கே சொல்லு. வீட்டில் தண்ணி வரணும். நீங்களும் வேண்டிங்க. இந்த ரூமில் தண்ணி வரணும். சாமி இவனுக்கு கவலையா? நான் சாமி கும்பிட்றேன். கம்முண்டு. சாமி விநாயகா சாமி, முருகா சாமி. வேறக்கனா வீடு தூக்கியாச்சு. இன்னும் எங்கே தூக்குறது? தூக்கினா மேலே ஃபேனை தான் உட்காந்துருக்கணும். சாமி கும்பிடு. சாமி தண்ணி வரணும். தண்ணி வரணும். வாய் துச்சு. வாய் இட்லி இருக்கு. வாய் துடி. நான் துடைக்கிறேன். கை கேடு. சாமி தண்ணி வரணும். வீட்டுல தண்ணி வரணும். சாமி தண்ணி வரணும். சரி விடு போட்டு கை நச்சு விட்டுருவோம். சரி பாய் சொல்லு. மேலே போக வேலை. பாய். சாப்பாடு செஞ்சு சாமி தண்ணி வரணும். இவனுக்கு வீடு இன்னும் தூக்கணுமா? இங்க பாருங்க, அங்கிருந்து ஒரு ஸ்டெப்பு, இங்க ஒரு ஸ்டெப்பு. இது மாதிரி இது மேல போற ஃபேன் இருந்தா போய் உட்காந்து தூக்கணும். அங்க இனிமேட்டு வராது தண்ணி. கக்கூசெல்லாம் தூக்குறேன், பாத்ரூம்லாம் தூக்குறேன். வீடு ஃபுல்லா நாரிஷ் இல்லை நாத்தச்சு. வீடு ஃபுல்லா என்ன என் ஊதத்து வாசனை இருந்துச்சு. நாத்தச்சு. வீடு நாத்தம். ஐயோ தாங்க முடியல. சரி ஓகே, மேலே என்ன பண்ணுறான்னு பார்க்குறேன். எல்லாம் ரெஸ்ட் எடுங்க. மேலே கூட்டு வந்துடுறேன். பாய் சொல்லு. பாய். அதையும் அழுகுற? சரி அவங்க போகலாம். இன்னும் காய போட்டு போயிடலாம். இங்கே பெட்ரோல் போட வந்தேன். பக்கத்தில் நம்ம ஏரியா காமிக்கலான்ட்டு இதெல்லாம் இவ்வளோ ஃபுல் தண்ணி ஆகிட்டு இந்த செடி இருக்குல்ல, ஆகாய தாமரை செடி,
அதெல்லாம் ஃபுல்லாக ஃபிக்ஸாகிடு தண்ணி போகாமல் அடைப்பட்டு இருந்துச்சு. இப்போ தான் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் எங்களுடைய வேளச்சேரி ஏரி வியூ. அது பாட்டு போயினே இருக்கும். அது பண்ணுறாங்க பாருங்கள். ஃபுல்லாக ஏரி அது பாட்டு எவ்வளோ தொலைவு இருக்குது பாருங்கள். பெரிய ஏரி இது. கிட்டத்தட்ட லென்த்து போயினே இருக்கும். இது ஃபுல்லாக தண்ணி வந்து இது வரைக்கும் தண்ணி வந்துடுச்சு. இது வரைக்கும் தண்ணி ஃபுல்லாக ஓவர்ஃப்ளோ ஆரம்பிச்சு. அவ்வளோ தண்ணி. இப்போ இந்த செடியெல்லாம் இருக்கிறதால தண்ணி போகலை. இப்போ அதை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. க்ளீன் பண்ணப்போ தண்ணி மூவ் ஆகுது. இதுதான் வேளச்சேரி ஏரி. அப்படியே பாருங்கள், நூறடி ரோடு. வேளச்சேரி நூறடி ரோடு. எனி டைம் டிராஃபிக் இருந்துன்னே இருக்குங்கெல்லாம். வண்டி ரெடி ஆகிடுச்சு. இது ரெடி ஆகிறது கிட்டத்தட்ட ஆகிடுச்சிங்க 7,000 கிட்ட. 7,000 ரூபா 7,500 கிட்ட ஆகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரீபோர் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக வண்டியை. ரொம்ப அவசியம் வண்டி இல்லாமல். இப்போ சரி பெட்ரோல் போகலான்னு வந்தேன். பெட்ரோல் போட்டு தான் ஏரியா உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு பிரதர் கேட்டிருந்தார், ஏரியா கொஞ்சம் காமிங்க. ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள். தூர் வர்றாங்களா, க்ளீன் பண்ணுறாங்களா. இந்த ஆகாய தாமரை செடியெலாம் எடுக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து தண்ணி போகிற அங்கே பள்ளமாக இருக்காது. அங்கே சேர் மட்டும் க்ளீன் பண்ணுறாங்க. நீங்கள் வீட்டில் வந்து இன்னும் அவரைக்காய், கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் போட்டு ஏதோ தொக்கு மாதிரி வைக்கிறோன்னாங்க. நம்மளுக்கு செட் ஆகாது. மழை விட்டு இப்போ தான் சாப்பிட போகிறேன். சிக்கன் ஒரு 60 ரூபா வாங்கியிருக்கேன். சிம்பிளாக அவ்வளோதான். இதை வச்சு ஒரு குழம்பு மாதிரி பண்ணிட்டு 60 கொஞ்சோண்டு தான் இருக்கும். நான் சாப்பிடுவேன். மிச்சமாச்சா நைட்டு நான் தான் சாப்பிடுவேன். என் பையன் சாப்பிட்டாலும் சாப்பிடுவேன். போகலாம் வாங்க. ஓகே, வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டில் சமையல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. மாய், என்ன சமையல்? என்ன சமையலோ என்ன சமையலோ, எதிர்த்து பேச யாரும் இல்லை. என்ன சமையலோ, மாய் சமையல் தின்று தின்று அழுத்து போனதே. என்னது நாக்கு? ஓகே, நான் சொன்னியா, நான் கடையில் இருப்போம். நான் சொன்னேன் வீட்டில் செஞ்சிட்ருப்பாங்கண்ணே. வீட்டில் வந்து பார்த்தா செஞ்சிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள். ரைஸ். இது என்னது? என்ன கீரை? அரைக்கீரை வந்து கடைஞ்சிருக்கேன். ஓகே. புளி, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு. இது வந்து ரசம். என்ன ரசம்? தக்காளி ரசமா பூண்டு ரசம்? இல்லை, இது சாதாரண ரசம். சாதாரண ரசம், மிளகு ரசம். ரைட், ஓகே. அப்புறம் கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், கொஞ்சம் காலிஃப்ளவர் எல்லாமே போட்டு கிரேவி மாதிரி. எல்லாம் கதம்ப கூட்டா, கதம்ப பொரியல். அவ்வளோதான் செஞ்சுருக்காங்க. இப்போ நான் வரப்போ என்ன வாங்கிட்டு வந்தேன்? சிக்கன் ஒரு 60 ரூபா வாங்கிட்டு வந்தேன். என்ன பண்ணுறது? வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டீங்களா? நான் சாப்பிடுவேன், நீ சாப்பிட மாட்டேன். வெள்ளிக்கிழமை நீங்கள் சாப்பிட. நான் சாப்பிடுவேன். நான் சனிக்கிழமை தவிர எல்லா நாளும் சாப்பிடுவேன். சரி, நான் சிக்கன் கழுவி வச்சேன். நைட்டு செஞ்சிடலாமா? நீ செஞ்சிடவா கொஞ்சோண்டு? என்ன வாங்கி வந்திருக்கேன், நம்ப மாட்டேங்கிறாங்க. நீ செய்ய மாட்டேன், நான் செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன். அவங்க மாதிரி கூடையில் போட்டேன். இதை காமிக்கிறேன், நம்ப மாட்டேன்ல. கூடையில் போட்டிருக்கேன். இது என்னது? மூஞ்சி வேகுது. அவங்களுக்கு பிடிக்காதுங்க, எனக்கு பிடிக்கல. என்னங்க செய்யறாங்க? சும்மா எனக்கு கொஞ்சம் இல்லை, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் மிளகாத்து போட்டு தொக்கு மாதிரி பண்ணிப்பேன். தட்ஸ் ஆல். இப்போ நான் சிக்கன் பண்ணுறதா வேணாமா தெரில. மூஞ்சி தூக்கி வச்சுக்கினாங்க. அவன் நினச்சா பரவாயில்ல சிக்கன் வாங்கி வரன்ட்டு. எனக்கு போர் அடிக்குதுங்க. ஒரு மழையில் எதுவுமே சாப்பிடல. இன்றைக்கி தான் சாப்பிட்லான்ட்டு. கீரை சரி நைட்டு பார்த்துக்கலாம். ஓகே, இன்னும் நம்ம வீட்டில் ரொம்ப சிம்பிள் சமையல். வாங்க சாப்பிட்லாம். மாய் வாங்க சாப்பிட்லாம். ரைட், ஓகே. நான் வெஜிடேரியன் பைத்தியம்.